நம்ம வேதம் புராணம்லாம் படிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அவன் ஸ்லோகமே வச்சிருக்கான். உஷ்டீஷ மாத்திர குலகேச லலாட நாசிகா பாகத் வேக ஹனுவேத சதுர்பிகி சாரதம் களம் கண்ட யுகேன பஷாத் சார்தூன விஸ்வ ஹிருதயம் ததைவ நாபிகி. வேதத்தை படித்தால் அவன் நாக்கை வெட்டி விடு, வேதத்தை படித்தால் அவன் நாக்கை வெட்டிவிடு, வேதத்தை பார்த்தால் அவன் கண்ணை தோண்டி எடுத்து விடு, வேதத்தை படிப்பதை காதால் கேட்டால் அவன் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்து. இத்தனைக்கு மேலாக அவன் வேதத்தின் பொருளை தெரிந்து வைத்திருந்தால் அவன் நெஞ்சிலிருந்து தொப்புள் வரைக்கும் பிச்சு எடுத்துருவான். சதைவ நாபிகி ஹிருதயம் கதை ஹிருதயம்னு இதயத்திலிருந்து தொப்புள் வரைக்கும் பிச்சிருங்கிறான். நீங்க நல்லா சிந்தனை பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு மதத்துல நம்மளும் இந்துன்னு சொல்லி அவனும் இந்துன்னு சொல்லி இன்னைக்கு எந்தவித உழைப்பும் இல்லாமல் உண்டு கொழுத்து போயிருக்காங்க. நீங்க பாக்குறீங்க அன்னையிலேருந்து. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீடு கட்டினா அவனை கூப்பிடுறோம், கல்யாணம்னா அவனை கூப்பிடுறோம், கருமாதினா அவனை கூப்பிடுறோம், இப்போ பந்த காலங்களவே கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. இது மாதிரி நம்மளுடைய எல்லா நிகழ்ச்சிக்கும் அவனை கூப்பிடுறதுனால அவனுக்கு உழைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த பூணூல் மட்டும் போதும். வேதமெல்லாம் அவன் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும், பூணூல் போட்டாலும் ஐயரு அப்படின்னு சொல்லுவாங்க.